ஒரு சீசன்ல வந்து ஒரு டாஸ்க் புரியல, 2 டாஸ்க் புரியலலாம் சொல்லி தரலாம். சீசன் முழுக்க அவர் ஒரு டீச்சர் மாரி, இவங்கலாம் ஒரு ஸ்டூடண்ட்ஸ் மாரி ஒரு டாஸ்க்கையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி பண்ணிட்டு இருந்தா மக்கள் பார்க்க மாட்டாங்க. 24 ஹவர்ஸ் பார்க்குறவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே இல்ல. இந்த அளவுக்குலாம் நேத்து பிளாஸ்ட் ஆகி பேசினாரு. இது ஒரு டாஸ்க்லயும் பண்றது இந்த சீசன்ல தான். ஐயோ பிக் பாஸ்க்குலாம் கோயில் கட்டி கும்பிடணும் இந்த சீசனுக்கு. நிஜமா சொல்றேன். இப்படிப்பட்ட ஒரு சீசனை இப்படிப்பட்ட ஆட்களை வச்சு நடத்துறதுக்கு ஐயோ அப்பா ஒன்னொன்னு தங்கம். கமருதீன் வந்து பார்வதி பக்கத்துல உட்காந்தா அவர் பார்வதிக்கு தான் சப்போர்ட் பண்ணி எழுந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஆனா கமருதீன் வாய் இருக்குல்ல, அது ரொம்ப வந்து மோசமான ஒரு அவர்கிட்ட இருக்கிற ஒரு செயல். அது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ரம்யா ஹே உட்காருடா அப்படின்னு சொன்னது தப்பு தான். அதுக்கு அவர் கத்துனதும் தப்பு தான். இதுக்கு நடுவுல வந்து திவ்யா ஒரு பிளே பண்ணாங்க தெரியுமா, அதுதான் மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இப்ப அரோரா கூட இருந்தா சூடு சொரணை இல்லாம தான் இருக்கணும். நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த பிஸ்கெட் போடுற எடுத்துக்கோ. என்ன இது? அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நோட் பண்ணீங்களா? ஆதிரை வந்து திவாகர் வெளில போனதுக்கு நீங்களும் ஒரு காரணம், நீங்க தான் காரணம், நீங்களும் ஒரு காரணம். அவருக்கு வந்து நீங்க வந்து அவர் வாயை பிடிச்சி புடுங்க. நீங்க ஏமா ஓட்டு போட்ட எல்லாரும் தான் காரணம், நாமினேட் பண்ண எல்லாரும் தான் காரணம். அந்த ஆள் சும்மாவா இருந்தாரு? ஃபர்ஸ்ட் வீக் வந்து நாமினேட் பண்ணீங்க இல்லையா ஆதிரை, அந்த ஆதிரை எங்க போச்சு? மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். யாருக்கிட்ட பேச போறீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. பிக் பாஸை பத்தி நம்ம யாருக்கிட்ட கேட்போம்? நம்ம பிரியா ரஞ்சித் கிட்ட தான். ஸோ பிக் பாஸ்ல நேத்து பிக் பாஸே டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ நேத்து என்ன நடந்தது, இந்த வாரம் விஜய் சேதுபதி சார் யாரெல்லாம் கேள்வி கேட்பாரு அப்படிங்கிறத அவங்க கிட்ட நேரடியாவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். பில்டப்லாம் நல்லா தான் இருக்கு. எப்பவுமே நம்ம பில்டப் கொடுத்துதான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் விஜய் டிவில என்ன பண்றாங்க அந்த மாதிரி நம்ம பில்டப் கொடுத்துதான் ஸ்டார்ட் பண்ணணும். நேத்து என்னதான் நடந்தது? ஏன் பிக் பாஸ் இவ்வளவு தூரத்துக்கு உங்களோட பிக் பாஸ வந்துட்டு ஓரளவுக்கு மேல கொந்தளிக்க விட்டுட்டாங்க? என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆக்சுவலி வந்து செலக்ஷன் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு சல்யூட் அடிக்கலாம். அந்த அளவுக்கு செலக்ட் பண்ணிருக்காங்க. என்னோட ஒரு கேள்வி, எப்படி இப்படி செலக்ட் பண்ணாங்க? அததான் நானும் கேக்குறேன். எனக்கு வந்து நிஜமாவே சொல்லணும் அப்படின்னா ஒரு டீம் இருக்குமோ? யா, அதாவது இந்த செலக்ஷன், இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா தான் அடுத்த கட்டம் போக முடியும். நீங்க செலக்டட் அப்படின்னு போட்டு அனுப்பும் போதுதான் அடுத்த ஹெட் கிட்ட போவோம். ஹெட் வந்து ஓகே நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப கரெக்டா தான் இருக்கணும், அவங்களும் அத்தாரிட்டி போட்டு அவங்க அனுப்புவாங்க எண்டோமலுக்கு. எண்டோமல் இருந்தா அப்படிதான் உள்ள போவாங்க. ஸோ செலக்ஷன் பண்ண அவங்களுக்கு வந்து சல்யூட் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதுல நேரடியாவே நான் கொஸ்டின்குள்ள போயிடுறேன். எதுக்கு அப்படி இப்படி? நேற்று ஃபுல்லா எல்லாருமே பார்த்துருப்பாங்க. பிக் பாஸே வந்துட்டு நீங்க என்னை இழந்துட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்க என்னை எப்படி பிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு கோவத்துல வந்துட்டு பேசிட்டே போயிட்டாரு. உள்ளுக்கு என்ன பண்றாங்க அவங்க? நிஜமாவே பிக் பாஸ் கேம் விளையாடுறாங்களா, இல்ல அவங்களாம் எதுக்கு வந்திருக்கோம்னே தெரியாம உள்ள இருக்காங்களா? என்னதான் பண்றாங்க? எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு சீசன்ல வந்து ஒரு டாஸ்க் புரியல, 2 டாஸ்க் புரியலலாம் சொல்லி தரலாம். சீசன் முழுக்க அவர் ஒரு டீச்சர் மாரி, இவங்கலாம் ஒரு ஸ்டூடண்ட்ஸ் மாரி ஒரு டாஸ்க்கையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி கொண்டு போங்க, இப்படி கொண்டு போனாதான் மக்கள் பார்வைக்கு இது நல்லா ஹிட் ஆகும், இப்படி பண்ணிட்டு இருந்தா மக்கள் பார்க்க மாட்டாங்க, 24 ஹவர்ஸ் பார்க்குறவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே இல்ல. இந்த அளவுக்குலாம் நேத்து பிளாஸ்ட் ஆகி பேசினாரு. இது ஒரு டாஸ்க்லயும் பண்றது இந்த சீசன்ல தான். மிச்ச சீசன்லலாம் வந்து இந்த அளவுக்கு இறங்கி ஒரு டாஸ்க்லயும் அவர் பேசி நான் பார்த்ததே கிடையாது. கடந்த 8 சீசனா. ஆமா, 8 சீசன் நிறைய பேர் பார்த்து சொல்லிருக்காங்க. இந்த சீசன்ல வந்து அவங்க எல்லாம் ஸ்டூடண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் மாதிரியும் ஒரு டாஸ்க் கொடுத்தா அதை எப்படி பண்ணணும்ன்ற ஒரு பிளானிங் கூட இல்ல அப்படின்னா என்ன பேசிஸ்ல இவங்களெல்லாம் உள்ள எடுத்திருக்காங்க? அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாதான்னு வச்சுதானே சார் நீங்க எடுக்கிறீங்க. அப்போ எங்களுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட்டே இல்லையே அங்க. பிக் பாஸ் எந்த சீசன்லயும் சொல்லாத அளவுக்கு என்ன நீங்க தொலைச்சிட்டீங்க, முடிஞ்சா தேடிக்கோங்க, இவ்வளவு தூரம் அப்படிங்கிற அளவுக்கு. பிக் பாஸோட வாய்ஸ இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக இவ்வளவு நேரம் பேசுவாரா அப்படிங்கறத இந்த சீசன்ல தான் நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா தொடர்ந்து அவ்வளவு விஷயங்கள் அறிவுரை ஒரு டாஸ்க்லயும், ஸ்கூல் டாஸ்க்லயா இப்படி பண்ணுங்க, ராஜாங்கம் டாஸ்க்லயா இப்படி பண்ணுங்க, நானும் உங்க கூட சேர்ந்து விளையாடுறேன், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து எந்த சீசன்லயும் வந்தது கிடையாது. சோ இந்த கண்டஸ்டன்ஸ் மொத்தமாவே வந்து அவரை இவ்வளவு பேச வச்சிருக்காங்க, அவரை இவ்வளவு கோவப்பட வச்சிருக்காங்கன்னா முதல் ரெஸ்பெக்ட் இந்த சீசன்லயே ரெஸ்பெக்டே கிடையாது. ஹோஸ்டுக்கும் கிடையாது, பிக் பாஸ்க்கும் கிடையாது. பிக் பாஸ் ஒரு விஷயம் சொன்னார், உங்களுக்காக நான் மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், விஜய் சேதுபதி சார் கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன நடக்குது வெளியே, எவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எதுவுமே தெரியாம நீங்க இந்த மாதிரி பண்ணது தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வைக்கிறாரு. அதுக்கப்புறமும் வந்துட்டு உள்ளுக்கு சண்டை நடக்கதான் செய்யுது, எல்லாரும் தலையில அடிச்சுக்கிறாங்க. ஆனா அந்த மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்றத விடவே இல்லை. அதை நீங்க பாத்தீங்களா?
அவரு ஒரு டாஸ்க்லயும் சொல்றாரு. ஒருத்தர் அங்க ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போதோ, பண்ணிட்டு இருக்கும்போதோ, இல்ல பெர்ஃபார்மன்ஸாவே பண்றாங்கனாலும், நீங்க அமைதியா இருங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா கச்சமுச்சா மீன் சண்ட மாரி அவ்ளோ பேசுறது சுத்தமா கேட்காது. அந்த அளவுக்கு நேத்து லைவ்ல அப்படிதான் பண்ணிட்டு அதாவது அவர் வந்து சொல்லிட்டாரு, "நீங்க சும்மா இருக்கீங்க. நீங்க வந்து இப்பதான் மேக்கப் போட இது 24 ஹவர்ஸ் டாஸ்க்ன்னு தெரியும். தெரிஞ்சு இப்பதான் குளிக்க போறீங்க. இப்பதான் மேக்கப் போடுறீங்க. இப்பதான் ஹேர் டூ பண்றீங்க. ஒருத்தவங்க தூங்குறாங்க. 2 பேர் பாடுறாங்க. சோகமா உட்காந்துட்டு இருக்கீங்க. இது 24 ஹவர்ஸ் டாஸ்க். 24 மணி நேரம் பார்க்குற ஒரு ஒரு ஃபேன் வந்து எப்படி இத ரசிப்பாரு? நீங்க அந்த பேசிஸ்ல கொஞ்சமாவது சென்சிபிளா நடந்துக்கோங்க" அப்படிங்கிறாரு. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? அவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த சண்டை கொஞ்சம் இவங்க என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, அப்படி சொன்ன உடனே நம்ம சண்டை போடணும்னு நெனச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. டக்குனு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ற மாரி பண்ணி உடனே சண்டை போட்டு அப்படியே முடிச்சுட்டாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க? சண்டை போட்டா வெளிய தெரியும் அப்படின்னு நினைச்சு பண்றாங்களா? அதுதான் இந்த இந்த சீசன் முழுக்கவே அதுதான் நெனச்சிட்டு இருக்காங்க. நேத்து ஒரு சண்டை நடந்தது. ரம்யா ஏதோ நின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ம். பார்வதி இதத்தான் நான் சொன்னேன் யாருமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டைல்ல அவங்களோட வேலை அதுதானே. சோ எழுந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல திடீர்னு பார்த்தா கமருதீனுக்கும் ரம்யாவுக்கும் ஒரு சண்டை பெருசாயிடுச்சு. எதனால ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? இவங்க உட்காருடா அப்படின்னு சொன்னனால ஆயிருக்குமா? இல்ல அவர் ஏதோ தப்பா எடுத்துட்டு இந்த மாதிரி கத்திட்டு இருக்காரா? எதனால இது ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? கம்ருதீன் வந்து நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல. கம்ருதீன் வந்து அவருடைய நிலைய வச்சுக்கணும்ன்றதுக்காக பேச ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அது யாருக்காக பேசுறாருன்னு ஒண்ணு இருக்கு. வீட்ல வந்து கமருதீன் வந்து பார்வதி பக்கத்துல உட்கார்ந்தா, அவர் பார்வதிக்கு தான் சப்போர்ட் பண்ணி எழுந்துக்கிறாரு. அப்படிங்கிற மாரி ஒரு தாட் இருக்கும். ஆனா கமருதீன் வாய் இருக்குல்ல, அது ரொம்ப வந்து மோசமான ஒரு அவர்கிட்ட இருக்கிற ஒரு செயல் அது. என்ன பொறுத்தவரைக்கும் அந்த இடத்துல ரம்யா, "ஹே உட்காருடா" அப்படின்னு சொன்னது தப்புதான். அதுக்கு அவர் கத்துனதும் தப்புதான். இதுக்கு நடுவுல வந்து திவ்யா ஒரு ப்ளே பண்ணாங்க தெரியுமா? அதுதான் மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இல்ல என்னமோ கைய காமிச்சு பேசுனதுன்னு இவங்களும் மாத்தி ஸ்டார்ட் காமிக்கிறாங்க. பண்ணது ஆக்சுவலி ரம்யா நிக்கிறாங்க, பேசுறாங்க, கமருதீன் எழுந்துக்கிறாரு, உட்காருடான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவரு கத்துறாரு, இவங்க கத்துறாங்க, எல்லாம் முடியுது. இத பார்த்துட்டு நீ வெளியில போய் ஒரு ப்ளே பண்ணிய ஏன் அது? உனக்கு கோவம் வருதுன்னா, ஒரு கேப்டனை நீங்க எப்படி அப்படி கேட்பீங்கன்னு சொல்லி அந்த இடத்துலயே கேட்கணும். வெளியில எழுந்து போயிட்டாங்க. பிரஜன் போயிட்டாரு, விக்ரம் போயிட்டாரு. இவங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு, கனி பேசி முடிச்சுட்டு வெளில வராங்க. அப்போ இவர் சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரு கேப்டன் அப்படி பேசிட்டு இருக்கான். நீங்க எப்படி எல்லாம் வாய மூடிட்டு பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்களா? அப்ப நீ என்ன பண்றாங்க? யார் இது சொன்னது யாரு? திவ்யா சொல்றாங்க பிரஜன் கிட்ட. நானா கேக்குறேன், நீ அந்த சபையில ஏன் நீ கேட்கல? வெளியில போயிட்ட சொல்லிட்ட. பிரஜன் அங்க வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கல. ஆனா பிரஜன் அங்க உள்ள வந்து இன்னொரு ப்ளே பண்ணாரு பிரஜன். இத வந்து கேட்டதுக்கு அப்புறமா இவங்க வந்து சொன்னாங்க, கனி வந்து சொல்றாங்க, நான் வந்து சொல்லிட்டேன் வந்து நீங்க பேசிக்கோங்க, நான் வரலன்னு சொல்லிட்டேன். ஏங்க நீங்க அவங்களை கேள்வி கேட்கணுங்க அப்படின்றாங்க திருப்பி. ட்விஸ்ட் பண்றாங்க. உடனே ராஜமாதாக்கு சொல்லவே வேணாவே, கடகடன்னு உள்ள போயிட்டு ரம்யாக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க எப்படி கேள்வி கேட்கலாம், நீங்க எப்படி பண்ணலாம்ட்டு அவங்க ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க. சுய புத்தின்றதே இல்ல. நிஜமாவே சுய புத்தின்றதே இல்ல அந்த வீட்ல. அப்புறம் திருப்பி இவங்க போயிட்டு வாண்டடா வந்து பிரஜன் கிட்ட அதை பத்தி பேசும்போது அவருக்கு அங்கிருந்து வராரு, கமருதீன் அங்கிருந்து வராரு, கமருதீன் பேசுறாரு. 2 பேருக்கும் ஆல்ரெடி ஆவாதுன்னு தெரியும். 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப பிரஜன் என்ன சொல்றாரு, நீ உட்காந்துருக்கும் போதே இங்க சொல்லாம நீ ஏன் வெளியில போய் சொன்னன்ட்டு அவரு ஒரு ப்ளே பண்ணாரு ஓகே திவ்யாவை. ஓகே. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இவங்க இங்கே சொல்லாம வெளில போய் சொன்னாங்கன்னு. அத வந்து அங்க கேட்டாரு பிரஜன். ஆனா அத வந்து திவ்யா வந்து பொருட்படுத்தல. நீங்க யாருமே கேட்க மாட்டீங்க. ஆனா நான் இப்ப கேக்குறேன். இந்த இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், யார் தப்பு? யார் மேல தப்பு? ஃபர்ஸ்ட் உட்காருடான்னு சொன்னது ரம்யா மேல ரம்யா தப்பு. மேல ஏன்னா தப்பு. மத்தவங்க கிட்டயும் அரோரா கிட்டயும் அவங்க அந்த அந்த மாதிரி ஒரு இதுவை காட்டாம இவர்கிட்ட காமிச்சது தப்பு. அதை பார்க்கும்போது என்ன இது இவ்ளோ திமிரா பேசுது அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா அதுக்கு கமருதீன் பேசின வார்த்தைகள் அதை விட தப்பு. அதை விட தப்பு. அதுக்கு அதுக்கு வந்து இவங்க 2 பேரும் அடிச்சுட்டாங்க பாருங்க, திவ்யாவும் கமருதனும். அது இன்னும் அதான் சொல்றேன், 1 2 3 4 அப்படியே போயிட்டே ஒரு இருக்கு. வார்த்தை கேட்டாங்க, பார்வதி உன்னை எந்த ஆம்பளையாவது உன்னை இந்த மாதிரி கேட்டா நீ சும்மா இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. விஜய் சேதுபதி சார் இந்த சனி ஞாயிறு எப்படினாலும் டபுள் எவிக்டட் சொல்லியிருக்காங்க. அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியல. கேள்விகள் கேட்கணும். இந்த விஷயத்துக்கெல்லாம் கேள்வி கேட்கணும் அப்படின்னா யாரு யாரை என்ன விஷயத்துக்காக கேட்கணும்னு நினைக்கிறீங்க? பிக் பாஸ தொலைச்சிட்டாங்க இல்லையா? ஆமா. சோ அந்த பிக் பாஸ்க்காக அவர் கண்டிப்பா கேட்கணும். அவர் கேட்பாரு. நம்ம சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. கண்டிப்பா அவர் கேட்பாரு. அந்த அந்த ஒரு விஷயம், ஒரு கேம் எப்படி விளையாடணும்னு தெரியலன்றத வாரம் சனிக்கிழமை வந்து ஹோஸ்ட் கேட்கிற அளவுக்கு கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. நான் வந்து இல்ல பிக் பாஸ் இதுக்கப்புறம் டீமுக்கே என்னோட வந்து சொல்றேன். கேள்விங்க, ஆரம்பத்துல வந்து நிறைய மக்கள் வந்து பிக் பாஸே பிடிக்கல, நிறுத்திருங்க, எல்லாத்தையும் வெளியே அனுப்பிடுங்க. அததான் இப்ப சொல்ல வரேன். நான் இப்ப டீமுக்கு ஒரு ரிக்வெஸ்டா வைக்கிறேன், தயவு செஞ்சு 75th டே வந்து முடிச்சிருங்கன்ற. தயவு செஞ்சு முடிச்சிருங்க, பார்க்க முடியலன்ற.
அந்த அளவுக்கு ப்ரெஷரா இருக்கு எங்களுக்கு. எனக்கு ஒன்றும் புரியல. உள்ள எல்லாரும் வந்து அவங்க பர்சனலா எனக்கு இவனை பிடிச்சிருக்கு, நான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். எனக்கு இவங்கள பத்தி காசிப் பண்ண அதை ஏன் பிடிச்சிருக்கு, டாஸ்க்ல அதை நான் அதை பண்றீங்க? பண்றேன். அத டாஸ்க்ல பண்ணக்கூடாது. இப்ப பார்வதியும் கமருதீனும் பண்றது டாஸ்க்ல பண்ணக்கூடாது. போன வாரம் இது இல்லையே, ஏன் இந்த வாரம் ஆச்சு? அதாவது இவங்க பிளான் பண்ணிக்கிறாங்களா என்னங்க ஏதுன்னு தெரியல, இல்ல டீம் சொல்லி தராங்களான்றதும் நம்மளுக்கு தெரியல. கன்ஃபர்ஸ் ரூம் அடிக்கடி கூப்பிடுவாங்க, அது எல்லாத்துக்குமே கூப்பிடுவாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, போன வாரம் ஃபுல்லா லவ் கண்டென்ட் பாத்தீங்கன்னா எஃப்ஜேவும் வியானாவும், இந்த வாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பார்வதியும் கமருதீனும். இப்ப அடுத்த வாரம் பாருங்க இது கமருதீனும் அரோராவா இருப்பாங்க பாருங்க. இது வந்து தொடர்ந்து இப்படியாவது பண்ணாலாவது வெளியில வரும் அப்படின்னு நினைச்சு பண்றாங்களா, இது கியூட்னு பண்றாங்களா, கிரிஞ்சுன்னு பண்றாங்களா நம்மளுக்கு தெரியல. இல்ல ஆனா பாக்குறதுக்கு சகிக்கல. முந்தா நேத்து ஐ மீன் 2 நாளைக்கு முன்னாடி லைவ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இஷ்யூ போச்சு. என்ன சண்டைனால ஸ்டாப் ஆயிடுச்சா, இல்ல என்ன கலவரத்தினால ஸ்டாப் ஆச்சு, என்ன கரெக்டா ஒரு நடக்குது? 12 மணிக்கு லைவ ஸ்டாப் பண்ணாங்க. ஓகே. மிட் நைட் 12 மணிக்கு வந்து லைவ ஸ்டாப் பண்ணாங்க. அது ஏன்னு தெரியல. ஆனா அப்ப டாஸ்க் போயிட்டு இருந்தது. அந்த காய்கறி கண்டுபிடிக்கிற டாஸ்க் வந்து போயிட்டு இருந்தது லைவ்ல. அது போன டைம் 12 மணி அதுல நான் தான், ஒண்ணு 11 கேட்கணும். மணிக்கு. இவங்க திவ்யா வந்து வினோத உதைச்சது வாண்டடா தான் உதைச்சாங்க. ஏன் உதைக்கணும்? அவர் பக்கத்துல வரக்கூடாதுன்றதுக்காக உதைச்சாங்களா, ஏன் இல்ல வாய் பக்கத்துல இருக்கு? இருக்காருன்றதுக்காக உதைச்சாங்களா வாய் நம்மளுக்கு தெரியாது. வாயில கேட்க வேண்டியதுதானே, தள்ளி போங்க, இடிக்குது, கைப்படுதுன்னு அப்படி வாயில சொல்ல வேண்டியது ஏன் அது உதைக்கணும்? அதுதான் சொல்றேன், திவ்யாவோட ஆட்டிடியூட் எல்லாருமே அப்படியே ஃபயர் விடுறாங்க, இது பண்றாங்க அது பண்றாங்க. அவங்களும் ஒரு வந்து பார்வதியோட பார்ட் 2 தான். பார்வதி எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரிதான். இப்ப பார்வதியே பெட்டர் அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்கவங்களுக்கே ஃபீல் ஆகுது. சோ அந்த அளவுக்கு வந்து திவ்யா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். இப்போ நீங்க வந்து நேத்து வந்து திவ்யா ஒரு ஆக்ஷன் பண்ணாங்க, இப்படி பண்ணி நல்லா அப்படின்னாங்கல்ல, கமருதீனையும் பார்வதியும் சொன்னாங்கல்ல, நல்லா போயிட்டு இப்படி பண்ணுங்க அப்படின்னாங்கல்ல, ஏன் எஃப்ஜே வியானாவை நீங்க எதுவுமே சொல்லல? தெரியல. ஏன் சொல்ல மாட்டீங்க திவ்யா? ஏன்னா எனக்கு அவங்க நீங்க என்ன ஒரு வைல்ட் பண்ணாங்கன்னு கார்டு புரியல. கண்டஸ்டன்ட், இதை சொல்லும் போதுதான் தெரியுது அவங்க இப்படி பண்ணிருக்காங்க ஆமா. அப்படிங்கிறது. நல்லா போயிட்டு அப்படின்னாங்க. நான் என்ன கேக்குறேன்னா திவ்யாவை, நீங்க ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட், 30 நாள் கழிச்சுதான் வீட்டுக்குள்ள வரீங்க. எஃப்ஜே இதெல்லாம் பண்ணிருக்காரு, இதனாலதான் ஆதிரி வெளில போயிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். அது வியானாக்கு தொடர்ந்து நடக்குது. உங்க கேம் நீங்க பாக்குறீங்க ஓகே, ஆனா அடுத்த பொண்ணுடைய லைஃப் ஸ்பாயில் ஆகுதுன்றதை நீங்க யோசிச்சீங்களா அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இல்ல அது கண்டென்ட்டுக்காக தான் அவங்க பண்றாங்க, அது பார்க்க சகிக்கலன்றதையாவது நீங்க சொன்னீங்களா? இப்ப கம்ருதீன் பார்வதியும் நீங்க இப்படின்றீங்கல்ல, அதே எஃப்ஜே வியானாக்கு நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஏன் உங்களுக்கு வேற ஒண்ணுத்துல ஒரு பார்ட்னரா இருக்கான்றதுனால பண்ணலையா? டீ கடை பார்ட்னர் அவர் தெரியாது உங்களுக்கு? சீசன் 7ல பயங்கரமா அர்ச்சனாவை போட்டு தாளிச்சாங்க இது ஒண்ணுத்துக்காக. இவங்க வந்து இப்போ டேக் இட் ஈஸி மாதிரி அப்படி பண்றாங்க. அத இவங்களுக்கு டென்ஷன் ஆயிட்டு அவர் எடுத்து கொடுக்குறாரு. போ 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 நீ போ முதல்ல போ அப்படின்றாரு. நேத்து லைவ்ல இது நடந்தது. சோ இன்னொரு விஷயம், இவ்வளோ வந்து ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கு, இந்த பக்கம் வந்து அரோரா அவங்க ஒரு பக்கம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம். எல்லாரும் பாதி பேர் வந்து அரோராக்கு சப்போர்ட் பண்றாங்க, பாதி பேர் பார்த்தா இது வந்து அவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஒரு விஷயம் பண்றாங்க, கமருதீன் கிட்ட கேக்குறாங்க, நீ என் ஃப்ரெண்டு தான், நீ என் கூட ஃப்ரெண்டா இரு, ஆனா என் கூட பேசினா நீ அவ கூட பேசக்கூடாது. பார்வதி என்ன சொல்றாங்க, எனக்கு அவன் மேல ஒரு விஷயம் இருக்கு, எனக்கும் உன் கூட பேசினால பிரச்சனை கிடையாது, ஆனா நீ ஒரு மாதிரியா ட்ரிகர் பண்ற, அவனை குழப்புற அப்படின்ட்டு. பார்வதியும் அதே மாதிரி தானே அவரை போய் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க. அரோரா அது பண்றா, அரோரா இது பண்றான்னு. இந்த பக்கம் அரோரா ஒரு மாதிரியா பிஹேவ் பண்றாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அரோரா சைடு ரைட்டா, பார்வதி சைடு ரைட்டானா ரெண்டுமே கிடையாது, ரெண்டுமே தப்பு தான். 2 பேருமே நடிக்கிறாங்க தான், 2 பேருமே வந்து நடிக்கிறாங்க தான். இந்த சைட்ல கமருதீன் வேணும்னு நீ சொல்ற இவங்க ஏன் வந்து அவரை கொஸ்டின் பண்ண விட மாட்டாங்க அரோரா கிட்ட? இப்போ அரோரா வந்து இப்படி பண்றா அப்படி பண்றா அப்படின்றாங்க இல்லையா, இதேதான் அரோரா இந்த சைட்ல இருந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அவ இப்படி பண்ணிட்டு இருந்தா அப்படி பண்ணிட்டு இருந்தா, நீ அவ கூட இருந்திருந்தா இன்னைக்கு நாமினேஷன்ல வந்திருப்ப, நீ அவ கூட இருந்தா இன்னைக்கு சண்டை போட்டிருப்ப, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களும் கிளப்பி விட்டுறாங்க தான். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களுடைய பிளான் எப்படி இருக்குன்னா, நீ போ பழகு, ஆனா வந்து ஒரு லிமிட்டோட வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இல்ல பாரு, நான் இந்த வாட்டி நான் நாமினேட் அவளை பண்ணல, ஆனா அவ என்ன பண்ணிருக்கா பாத்தியா அப்படிங்கிறாங்க. அப்போ 2 பேர்கிட்டயும் மாட்டிட்டு இருக்காருன்னு நான் சொல்ல மாட்டேன், அவர் கிளவரா தான் இருக்காரு, ஆனா அவருக்கு இது தேவைப்படுது. ஓகே, ஒரு கேள்வி நான் கேக்குறேன், பாக்குற நம்மளா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும், பார்வதி மேல தப்பு, அரோரா மேல தப்பு, அரோரா இத பண்றாங்க, பார்வதி இத பண்றாங்கன்னு சொல்ற ஆட்கள், கமருதீன் என்ன பண்றாரு? கமருதீன் என்ன பண்றாரு? இப்ப அததான் சொல்ல வந்தேன். ஏன் கமருதீனை கேள்வி கேட்க மாட்டீங்க? கமருதீன் பண்றது கரெக்டா? அவரு ஹோப் கொடுக்கல. உண்மையா சொல்லணும்னா நேத்து லைவ்ல நான் பார்த்த வரைக்கும் அரோராக்கு அவர் ஒரு ஹோப் கொடுக்கல. நான் வந்து உன் கூடயே இருக்கேன் அப்படிங்கிற ஹோப் அவர் தரல. ஆனா அவங்க வந்து மென்டலி வந்து ஃப்ரெண்ட தாண்டி ஒரு உறவுல அவர் கூட இருக்காங்க. ஆனா அவங்க வெளிப்படையா வந்து டாக்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, மறுக்கறாங்க.
ஆமா ஒத்துக்க மறுக்கிறாங்க. எனக்கு நான் வந்து உன்கிட்ட ரொமான்டிக்கா இல்ல. எனக்கு அது துஷார் கிட்ட அந்த ஃபீல் இருக்கு. உன்கிட்ட கிடையாது. இருந்தது, இருக்கும். இதுக்கப்புறமாவும் அது கன்டின்யூ ஆகும். ஆனா உன்கிட்ட எனக்கு அந்த ஃபீல் இல்ல. அப்படிங்கிறாங்க. அட இங்க ஆனா ஒண்ணும் இல்ல. என்ன லவ் பண்றது கூத்தடிக்கிறதுக்காக வந்தாங்க. அதுக்கு தாங்க வந்தாங்க அவங்க. இங்க டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. டாஸ்க் இப்படி பண்ணுங்கன்னு பிக் பாஸ் கதறிட்டு இருக்காரு. அங்க வந்துட்டு ஏங்க நான் ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு 40 நாளைக்கு வந்து ஒண்ணுமே பண்ணாம துஷார் கிட்ட மட்டும் பேசிட்டு, துஷார வெளில அனுப்பிச்சுட்டு, அதுக்கப்புறமாவும் கொஞ்ச நாளைக்கு எதுவுமே பண்ணாம சம்பளம் வாங்கிட்டாங்க. அதையும் வந்து எல்லாரும் சொல்லி காட்டிட்டாங்க. இவர் வந்து நீங்க வந்து ரொம்ப மைன்யூட்டான ஒரு பாயிண்ட்ட தான் நிக்கிறீங்க. எவிக்ட் ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாரி ஒண்ணு பண்ணும்போது, அப்ப வந்து நான் ஏதாவது பண்ணணுமே. நான் என்ன பண்ணா நான் வெளில தெரிவேன். அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு, ஓகே. நம்பளுக்கு பகடகாய் கம்ருதீன் தான். நம்ம அவன யூஸ் பண்ணிப்போம். அவருக்கு என்னன்னா, ஆஹா! இங்க ஒரு தேய், இங்க ஒரு தேய். அப்படி தேய்ச்சுப்போம். அப்படிங்கிற மாரி தான் அவரு இருக்காரு. ஆனா, உண்மைய சொல்லணும்னா, பார்வதி வந்து இப்போ ரொம்ப, 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 ரொம்ப அவங்களுடைய கேம்ல ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு போயிட்டாங்க. இருக்காங்க. போயிட்டாங்க. போயிட்டாங்க. அவ்வளவுதான். ஆல்ரெடி அவங்க போனப்பவும் இப்படிதான் டவுனா இருந்தாங்க. பிஆர் டீம் கிடையவே கிடையாது. இப்ப பாத்தி அதான். தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி அவங்க போனப்பவும் அப்படிதான் டவுன் ஆனாங்க. அது ரொம்ப வொர்ஸ்டான டாக்கா இருந்தது. 18+ இருந்தது. அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா நடுவுல ஒரு கம்பேக் குடுத்தாங்க. அப்ப அவங்க கம்பேக் வந்து எப்படி இருந்ததுன்னா, ஹோஸ்ட் சொல்ல சொல்ல அவங்க திருத்தி அந்த வார்த்தையும் பிக் பாஸ் பயன்படுத்தினார். இல்ல மூளை மாறிடுமோ? மறந்துருவாங்களோ? அது என்னன்னு தெரியல. கூட இருந்தா அந்த மாரி ஒரு ஃபீல் வந்துருமா? இல்ல அது அந்த மாரி பண்ணா நம்ம வெளியில நம்மளுக்கு வந்து மீம்ஸ்லாம் போடுவாங்க. லவ் மீம்ஸ்லாம் போடுவாங்கன்றதுக்காக பண்றாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா அது ரொம்பவே வொர்ஸ்ட்டா இருக்கு. இத வந்து 18+ க கண்டிஷனா வந்து விஜேஎஸ் கேட்க மாட்டாரு. அது அவருடைய வேலை கிடையாது. அவரு அத கேட்க மாட்டாரு. ஆனா, கேம் ஏன் இவ்ளோ வொர்ஸ்ட்டா பண்றீங்க? ஒரு கேம் உங்களுக்கு உருப்படியா விளையாட தெரிஞ்சுதா? அந்த மாரி விஷயங்கள கேட்கணும். இந்த வாரம் ஏன் roast நான் இருக்கு. ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். ஏன் விக்ரம கேள்வியே கேட்க மாட்டேங்கிறாரு? விக்ரம் செல்லப்பிள்ளையா? எனக்கு அது எப்படி இருக்குன்னா, இவங்க பண்ற தப்புனால அவர் பண்ற தப்பு அப்படியே மறைஞ்சு தெரியல. போயிடுது. மறைஞ்சது. ஏன்னா இதுங்க கத்தி ஆர்ப்பாட்டம் போட்டு மறைஞ்சு போயிடுது. ஒரு பெரிய அப்படியே அளவு- நைஸா, ஏய் நீங்க போய் அங்க அப்படி போ, அப்படி போய் இப்படி போ. அச்சுக்கோங்க, அச்சுக்கோங்க, அச்சுக்கோங்க. வெரி குட். நான் வந்து பிக் பாஸ் உடைய சிஷ்யன். நான் வந்து அவருக்கு உண்மையா தான் இருப்பேன். ஆனா அத வியானா கரெக்ட்டா பாயிண்ட் பண்ணி கேக்குறாங்க. நேத்து லைவ்ல வந்து அவங்க கேக்குறாங்க. ஈவினிங் வந்து காலையில சாண்ட்ரா வந்து சண்டை போட்டாங்க இல்லையா? அவங்க ஒரு சாரி கேட்கல அந்த பொண்ணு கிட்ட அப்படின்னு சொல்லி அவ்ளோ ஆர்கியூ பண்ணீங்க இல்லையா? இப்போ நீங்க வந்து எங்கள ஒளிச்சு, அதாவது டோர திறக்க விடாம உங்களுடைய உடம்ப வச்சு இப்படி மறைச்சிட்டீங்க. அதனால ஒருத்தவங்க அடிபட்டுருக்காங்க. இப்படி நீங்க திருட தான் போறீங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி நீங்க பண்ணி அந்த நெக்லஸ் எடுக்கணுமா? அப்படிங்கிற மாரி அவங்க கேக்குறாங்க. அப்ப நீங்க பண்ணது தப்பு இல்லையா? அப்படின்னு உடனே இவர் வந்து அவருடைய பாணியில எக்ஸ்பிளனேஷன் குடுத்துட்டு, நீ என்ன சாண்ட்ரா கூட கம்பேர் பண்ணுவ? நான்லாம் அடிபட்ட உடனே போய் சாரி கேட்டவன். அவங்கலாம் கேட்டாங்களா? ஒரு சின்னதா கூட கேட்டாங்களா? சாரி கேட்டாங்களா? அப்படிங்கிற மாரி உடனே வந்து நான் உண்மையா விளையாடினேன், நேர்மையா விளையாடினேன், இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன்னு சொல்லி ஒரு மாரி அழுவ ஆரம்பிச்சுட்டாரு. அவரு அழுவ ஆரம்பிச்சதும் நம்மளுக்கு தெரியுமே, ஒரு குரூப்பே வந்து சமாதானப்படுத்தும். அச்சச்சோ, அன்பு கேங். ஆ அன்பு கேங்க தாண்டி அது இப்ப வேற ஒரு கேங் திருப்பி கேங் 3 ஃபார்ம் ஆயிருக்கு. அன்பு கேங்க முறிச்சுட்டாங்க இப்போ. அச்சச்சோ, அப்படி ஆமா. இப்ப வந்து ஒரு சில விஷயங்கள சபரி வந்து விலகிடுறாரு. அவங்க இல்ல, பண்றதெல்லாம் அவரு தப்புன்னு தெரிஞ்சு வாங்கின விலகிறாரா? அடியில வந்துட்டு அவரு தெளிவா விலக அப்படியான்னு ஆரம்பிச்சிட்டாரு. தெரியல. ஆனா விலகிடுறாரு. இப்ப என்னன்னா, நியாயத்த கேட்க வந்த வியானா மேல அந்த பழி விழுந்த மாரியும், வியானா குற்றவாளி மாரி நின்னுட்டாங்க. நான் உங்ககிட்ட கேட்டது தப்புதாங்க. இனிமே நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சரி, இப்ப புதுசா என்ட்ரி கொடுத்தாங்களா ஆதிரை, அவங்க என்ன பண்ணிட்டு ஒண்ணும் பண்ணல. அப்ப எதுக்குள்ள வரணும்? நான்லாம் பயங்கரமா ஃபயர்லாம் விட்டேன் ஆதிரைக்கு. ஒயிட் ஆனா கார்டு வந்தவங்க ஒரு அப்படிதான். ஒரு விஷயம் அவங்க வந்து ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க. நாமினேஷன்ல வந்து ஒரு விஷயத்த, அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா வீட்ல யாருக்கும் அந்த அந்த விஷயம் வந்து அவ்வளவா தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் அத சொல்லி வந்து அவங்க நாமினேட் பண்ணாங்க எஃப்ஜேவ. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அது அரோரா கிட்டயும் வந்து சொன்னாங்க. நீங்க யார்கிட்ட சொல்றீங்க பாத்தீங்களா? அவங்க அவங்க வந்து எஃப்ஜேவோட 3வது செட்டப். அவங்க கிட்டயே போய் அத வந்து சொல்லும்போது எனக்கு வந்து சிரிப்பா இருந்தது. சரி இப்ப நீ இத கேட்டுட்ட. ஏதோ கம்ருதீன் மேல இருக்க கோவத்தினால நீ அவங்க சொன்னத கேட்டுட்ட. ஓகே. அதுக்கான ஒரு சின்ன ஒரு இது கூட உனக்கு தெரியாது. நீ உண்மையாவே வியானாவ ஃப்ரெண்டா நினைச்சிருந்தா, நீ அங்க போய் சொல்லியிருக்கலாம். இல்ல வியானோட ப்ளே வந்து வேற ஏதோ கன்டென்ட்காக பண்றா அப்டின்னா கூட, நீ எஃப்ஜே கிட்ட ஏன் நீ இப்படி பண்ணனாவது கேட்டுருக்கலாம். திருப்பியும் தோள் மேல கைய போடுறது, கொஞ்சதுக்கு விளையாடுறது, இந்த மாரி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அவர் வந்து கம்ருதீன வெறுப்பேத்துறாராம். இவங்கள எனக்கே கட்டி பிடிச்சு. காண்டாவது, பிக் பாஸ்க்கு காண்டாவாதா? எனக்கே ஐயோ! கோவம் பிக் வருதுங்க. பாஸ்க்குலாம் கோயில் கட்டி கும்புணும் இந்த சீசனுக்கு. நிஜமா Big சொல்றேன். Boss அனுப்பிச்சிடுங்க. இப்படிப்பட்ட ஒரு சீசன இப்படிப்பட்ட ஆட்கள வச்சு நடத்துறதுக்கு, ஐயோ அப்பா! ஒண்ணொண்ணு தங்கம், ஒண்ணொண்ணு வைரம், அந்த முக்கியமான மாரி ஆளை பத்தி இருக்கு. பேசல இருங்க. யாரு? சரோஜா பாவி. பாவியா? பாவி. கோபால்
சொல்லுங்க கோபால். பிக் பாஸ் படிக்க அதாவது ஆக்சுவலா அவங்க இருக்க டீம் வந்து வின் பண்ணணும். அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, நேர்மையா நடந்துப்பாங்க, திடீர்னு அப்படியே பல்ட்டி அடிப்பாங்க. இப்ப அவங்க சைடுல ஒரு தப்பு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் வச்சுக்கோங்களேன், நாங்க ஜெயிக்கிறதுக்காக பண்ணோம் கோபால் அப்படின்றவாங்க. கோபால். அதோட முடிஞ்சிரும். அதோட அந்த இதுவே முடிஞ்சிரும். அதாவது ரூல்ஸ்ல இருக்கிறது என்ன, நெக்லஸ் யாரும் பார்க்காதப்ப நீங்க எடுக்கணும், அவங்க யாரும் பார்க்காதப்ப நீங்க ஒளிச்சு வைக்கணும். இதுதான் வந்து அவர் சொல்லப்பட்டது. ஆனா இவங்க எடுக்கிறது சுபிக்ஷான்றத பாத்துட்டாரு சபரியும் இவரும் எஃப்ஜேவும். அங்க இருந்து வரத்துக்குள்ள அத கையை மாத்தி பிரஜன் கிட்ட கொடுத்து அமிச்சிட்டாங்க. அவரோட டெக்னிக் பாருங்க, ஒளிச்சுதான் வைக்கணும். இவரு என்ன பண்ணிட்டாரு, பிக் பாஸ் செட்டு மேலே தூக்கி போட்டாரு. அதை எப்படி தேட முடியும்? அவங்களும் என்னென்னவோ பிச்சுக்கிட்டு தேடுறாங்க, நைட்டு பூரா தேடுறாங்க, ஒண்ணும் கிடைக்கல. அப்ப அடுத்த அட்டாக்கிங் வந்து நெக்லஸ் எடுக்கிறது தான். உடனே வந்து ட்விட்டர்ல எல்லாம் நான் பார்த்தேன், இந்த மாதிரி பார்வதி எடுத்துட்டாங்க நெக்லஸ் அப்படின்னு. நானும் அங்க நிஜமா சத்தியமா அலாரம் வச்செல்லாம் எழுந்து பார்த்தேன், எப்படி எடுக்கிறாங்க, எடுத்துட்டாங்களா ஒண்ணும் நடக்கலையே. என்னமோ போர்வை வச்சு பொத்திக்கிட்டு ஏதோ விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது இந்த இன்னைக்கு ஈவினிங் தான் வரும், அது எபிசோட்ல ஈவினிங்ல தான் வரும் அது எப்படியும். ஆனா எனக்கு தெரிஞ்சு திருட கூட தெரியாத அளவுக்கு அந்த திருட்டுன்ற வார்த்தை வேற யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னாரு பிக் பாஸ். அது வீட்டுக்குள்ளதான், நம்மளுக்கு என்ன இருக்கு. ஆனா அத கூட பண்ண முடியாத அளவுக்கு இவங்க எல்லாம் இருக்காங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு வந்து அப்படின்னு இருக்கு. ஆனா எப்படிங்க போர்வையை போத்துட்டு திருடுனா அவங்க திருடுறாங்கன்னு தெரியாதா? இவங்க எப்படி இவரை ஒழிச்சு நான் உங்களை மறைக்கிறேன் நீங்க போய் திருடுங்கன்னு சொல்றாரோ அந்த மாதிரிதான் இதுவும் இருக்கு. சிறுபுலத்தனமா இருக்கு இதெல்லாம். அவங்க அந்த இடத்த விட்டு நவுறவே மாட்டுறாங்க. அது வேற ஏதாவது பண்ணணும், வேற ஏதாவது சண்டை மாதிரி போடணும், இல்ல உங்களுக்கு தான் கை வந்து கலல சண்டை அந்த மாதிரி பண்ணணும். இல்ல கேம் விளையாட உள்ள போறாங்க இல்லையா, அப்ப எல்லாரும் வந்துட்டாங்கன்னா கவுண்ட் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் பாத்ரூம் வந்து வெளியில வந்து அந்த மாதிரி என்ன பண்ணணும். அப்படி இருந்தா கூட கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு. தடவை கொஸ்டின் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, இல்லை 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 அப்படின்னு பண்ணிடுவாங்களா கனி? எனக்கு தெரிஞ்சு கம்ருதீனுக்கு நல்ல ரோஸ்ட் இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க சார், ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பிடுங்க. எல்லாரையும் அனுப்பிடணும். எல்லாரையும் அனுப்பிடுங்க. இல்ல நான் விளையாடுறா நீங்க சொல்லுங்க. யாரும் விளையாடலங்க. ஆனா வார்த்தை விடுறதுன்னு பாத்தீங்கன்னா கம்ருதீன் நிறைய வார்த்தை விடுறாரு. அது ரொம்ப தப்புன்ற நானு. கரெக்ட். நீங்க இப்ப எப்படி தெரியுமா போர்ட்ரே ஆகுது? சரி, அவங்க பார்வதி கூட இருந்தா ஒரு சட்டை போடுறாரு, அரோரா கூட இருந்தா சண்டை போட மாட்டாரு. ஆனா இல்ல ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அரோரா கூட இருக்கும் போதுதான் திவ்யா கிட்ட ஒரு வார்த்தை விட்டாரு. ஆக்டிவிட்டி ஏரியால வந்து நீ சாப்பாடு தான் சாப்பிடுறியா ஏதோ சம்திங் ஒரு வார்த்தை அசிங்கமான வார்த்தை விட்டாரு. அதுக்கும் ஒரு சண்டை மாதிரி வந்துச்சு. ஆனா இப்போ வெளியில இருந்து பாக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரோரா கூட இருந்தா கமருதீன் வந்து அமைதியா இருக்காரு, பார்வதி கூட இருந்தா இப்ப அரோரா கூட இருந்தா சூடு சொரணை இல்லாம தான் இருக்கணும். நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னல இந்த பிஸ்கெட் போடுற எடுத்துக்கோ, என்ன இது மேபி அது அன்னைக்கு நைட்டு தான் இந்த மாதிரி ஒரு டாக் வருது கமருதீன் அரோரா. அப்ப மேபி அதனால கூட ஒரு மாறி இருக்கலாம். ஐயோ, ஷோவோட ஹீரோயினை விட்டுட்டோம். சாண்ட்ரா சுபிக்ஷாக்கு ஒரு சண்டை நடந்தது. நான் திஸ் இஸ் மை ஜாப் அப்படின்னு ரெண்டு பேர் மேலயுமே பாதி தப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உக்காந்தது இவங்க தப்பு. மேபி அவங்க அதெல்லாம் வரக்கூடாதுன்றது ரூல்ஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்க எழுந்து போன்னு சொல்லும் போது போயிருக்கலாம். இல்ல உங்க ஏரியால போய் உட்காந்தா நீ சும்மா இருப்பியா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அப்படி பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம். அவங்க அப்படி உட்காந்து இரிட்டேட் பண்ற மாதிரி பண்ணது தப்பு. ஆனா அதுக்கு இவங்க ஒரு அடிக்கிறீங்க நீங்க அடிக்கிறீங்க என்ன அப்படிங்கும் போது அவங்க பிளே ஓகே தான், பட் ஓவர் ஆக்டிங்கா இருக்கு அப்படிங்கிற. சாண்ட்ரா வந்துட்டு போன வாரம் இதுக்கும் அழுதுட்டு இருந்தாங்க. பிரஜன் எதுவுமே அதை பத்தி கேட்கல. ஏன்னா வந்து பிரஜன் துண்டிச்சுட்டாரு. போன வாட்டி விஜிஎஸ் முன்னாடி சாண்ட்ரா கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பை துண்டிச்சுட்டாரு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இது கேம் இல்ல, இது வந்து அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லிருப்பாரு, பிரஜனை நம்பாதீங்க, நீங்க நம்பாதீங்க பிரஜனை அப்படின்னு இருப்பாரு. ஆனா நம்ம நம்புற மாதிரி பண்ணணும்ல, அதுக்காக பிரஜனை ஒரு பிளே பண்றாரு. அது கொஞ்சம் எமோஷனலா வந்து சாண்ட்ரா டீல் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி. திவ்யா கூட சண்டை போடணும்? இல்ல திவ்யா கூட சண்டை போடுறதுக்கான காரணம் என்னன்னா, அன்னைக்கு மார்னிங் வந்து பிரஜனும் திவ்யாவும் சேர்ந்து காமெடி பண்றன்ற பேர்ல ஏதோ ஒண்ணு பண்ணாங்க. சோ அது அவங்களுக்கு இன்னும் வந்து நான் ஏற்கனவே கோவமா இருக்கேன், இதுல நீங்க ஒரு வந்து காமெடி பண்றீங்களான்ற மாதிரி ஹர்ட் ஆயிட்டாங்க. சோ அததான் வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணாங்க வந்து திவ்யா கிட்ட. ஆனா எனக்கு என்ன ஃபீல் ஆயிடுச்சுன்னா, இவங்க இது வந்து இது கண்டிப்பா ஒரு கேம் தான், அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்குது. எப்படியும் வீக்கெண்ட்ல சமாதானம் ஆயிடுவாங்க, எல்லாமே ஓகே தான். ஆனா நாமினேஷனுக்காக பண்ண பிளேவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி பாவம் சாண்ட்ரா அவங்க அப்பாவை நினைச்சு அழுது.
அவங்க அது ஏன்னா வந்து அவங்க கொடுத்த பில்டப்லாம் அப்படி இருந்தது. ரஜினை நாமினேட் பண்ணணுங்கிற அந்த இதுவா? நோ 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 இவங்க 2 பேருமே நாமினேஷன்ல இருக்காங்க. ஓகே சோ அது வந்து மக்கள் அவங்கள பாவமா பார்க்கணுன்றதுக்காக ஒரு எமோஷன் கேம் விளையாடுறாங்களோ. எப்பவுமே முன்னாடியே நீங்க கெஸ் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட அப்படிதான் எனக்கு தோணுச்சு சாண்ட்ரா ப்ளே பண்ணது. ஆனா அவங்க அப்பா விஷயம் சொல்லும்போது எனக்கு கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவங்க அப்பா செத்து 1 இயர் ஆக போகுது. ஜனவரி வந்தா அது நினைச்சு பிளஸ் குழந்தைங்களை நினைச்சு நம்ம குழந்தைங்களை நினைச்சா நம்மளுக்கு ஃபீல் இருக்கும்ல. அப்படிதான் எனக்கு யோசிக்க தோணுச்சு. ஆனா பிரசன்ட் பண்றது பக்கா ப்ளே தான். அவர் வந்து விஜேஎஸ் கிட்ட நல்ல பேர் எப்படியாவது வாங்கிடணுன்றதுக்காகவே வந்து நானும் சாண்ட்ராவும் வேறதான் அப்படிங்கறத ப்ளே பண்றாரு. வீக்கெண்ட்ல வச்சு வாங்க போறாரு கமருதீனை. என்ன கேட்க போற அப்போ இந்த வீக்கெண்ட்ல என்ன கேட்பாங்கங்கிறதுக்காகவே அலாட்டாவே இருக்கிறாங்க. எஸ் வீக்கெண்ட்ல இத கேட்கணும் கேட்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா உள்ள வந்து வீக்கெண்ட்ல இதெல்லாம் கேட்கணுன்றதுக்காகவே ப்ளே பண்றாங்களோ அப்படிங்கிறது. நான் வீக்கெண்ட்ல பாத்துக்கிறேன்னு சொல்றது, வீக்கெண்ட்ல வந்து அவனை நல்லா கேட்க போறாரு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்றது. அவர் கேட்கறத ஏன்னா கமருதீன் பேசுனதுலாம் அப்படிதான் இருந்துச்சு. அவர் கண்டிப்பா வந்து வார்ன் பண்ணுவார் தான். ஆனா அதுக்கு ஒரு ரெட் கார்டு கொடுப்பாரான்னு கேட்டா கிடையாது. கொடுத்து அனுப்புற அளவுக்கு இது பெரிய பிரச்சனை இல்லைங்க அப்படின்றவாங்க. யாரு எவிக்ட் ஆவா, யாரு உள்ள இருப்பா, யாரை அனுப்புவாங்க, யாரை அனுப்பவே மாட்டாங்க, அதுவும் அவங்களுக்காக அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்வீங்க. இந்த வாரம் யார் எவிக்ட் ஆவா? எல்லாரும் வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கும். அவரே சொல்லிட்டும் போனாரு அப்படிங்கிற ஒரு கெஸ்ட்ல இருக்காங்க. போனா யாரு போவாங்க? எனக்கு தெரிஞ்சு போனா வந்து அமித், அப்புறம் வந்து வேற யார் இருக்கா லிஸ்ட்ல? எஃப்ஜே அனுப்ப மாட்டாங்க. எஃப்ஜே வந்து எனக்கு அனுப்பணும்ன்றது என்னோட தாட். ஆனா வந்துட்டு கண்டென்ட்டோ அது போல எஃப்ஜே இல்ல நம்ம அது லீஸ்ட்ல பாக்கும்போது அந்த சந்தோஷம் இருக்கு. அப்பா இந்த வாரமாவது போயிடுவாங்க. ஆனா அக்காவும் தம்பியும் வந்து தப்பிச்சுக்கிட்டே வராங்க வர. இப்ப அவங்க 2 பேர் தான் கீழே இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து அமித்தும் எஃப்ஜேவும் இருக்காங்க. அப்படி அவங்கள ஆர்டர் படி தான் அனுப்புவாங்களான்னு கேட்டா அனுப்ப மாட்டாங்க. இப்போ கனியோட தேவை சேனலுக்கு தேவைன்னா வச்சுப்பாங்க. சோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் வந்து வீக்கான கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து நாமினேட் ஆகல. அரோரா நாமினேட் ஆனாலும் அவங்க மேலதான் இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 80 days அப்படி வந்துருவாங்க. ஆனா இதுல ரொம்ப வீக்கா இருக்குது, இந்த லிஸ்ட்ல வீக்கா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து சாண்ட்ராவும் அமித்தும் தான். சோ எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர்ல, ஏன்னா சாண்ட்ரா வந்து இந்த வாரம் வந்து ரொம்ப அழுறா மாதிரி எல்லாம் பேசினாங்க, குழந்தைங்களை பார்க்கணும் அப்படி இப்படின்னு. மேபி என்னுடைய கெஸ் தான் இது. வெளிய அனுப்பி ஃபேமிலியா உள்ள வர வைப்பாங்களோ பிரஜனை அப்படி கூட இருக்கலாம். ஆனா சேனல் ஒண்ணு யோசிச்சிருக்கோம்ல, 75 days சாண்ட்ராவோடைய எமோஷன் தான் வேணும். பிரஜன் கிட்ட அவ்வளவு எமோஷனும் அவ்வளவு ஒரு இதுவோ எனக்கு தெரிஞ்சு இல்ல. சாண்ட்ரா கிட்ட இருக்க எமோஷன் வேணும்னா பிரஜனை தூக்குவாங்க. பிரஜனையோட எமோஷன் வேணும் அப்படின்னா சாண்ட்ரா தூக்குவாங்க. ஆனா இவங்க 2 பேரோட எமோஷன் வேணும் அப்படின்னு நினைச்சா அமித், கனி, எஃப்ஜே இவங்க 3 பேர்ல யாராவது 2 பேர் கண்டிப்பா போவாங்க. இப்ப நான் இப்படி சொல்லிருக்கேனா, சம்பந்தமே இல்லாம மேல இருந்து யாராவது தூக்கி அனுப்புவாங்க பாருங்க வெளில. கண்டிப்பா எதிர்பாராததை எதிர்பாருங்கள். இதுதான் பிக் பாஸ் வாட்சிங் அப்படிங்கிற மாதிரி. திவ்யா வந்து டெக்கோரம் திவ்யான்னு பேர் அவங்களுக்கு. ஆனா அந்த டெக்கோரம் ஒண்ணுமே இல்ல அவங்க கிட்ட. போச்சு டெக்கோரம் எங்கன்னு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கேன் எங்கம்மா அந்த டெக்கோரம் திவ்யா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் உள்ள வரும்போதே டிக்னிட்டி இருக்கு, டெக்கோரம் இருக்கு, நான் அத பண்ணுவேன் இத பண்ணுவேன். ஆனா அவங்களே அதை வந்து கணச்சுக்கிட்டாங்க. என்னன்னா உங்ககிட்ட எல்லாம் இப்படி கத்துறாதான் முடியுது, அப்படியே ஆஃப் பண்ணி பேசினா எங்கன்னா கேக்குறீங்களா, கத்துறாதானே கேக்குறீங்க, நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு செம்மையா கத்துறாங்க. தயவு செஞ்சு பார்வதி கேம் நோக்கி போகும்போது, பார்வதி அரண்டு போயிருக்கு. அதுதான் சொல்றேன், கேம நோக்கி போகும்போது பார்வதி வேற திசையில போயிடுறாங்க. அவங்களோட கேம் ரொம்ப இப்ப கம்மியாயிருச்சு. தயவு செஞ்சு பழையபடி நீங்க அவங்கள வச்சு செய்யுங்கய்யா. சீரியஸா பார்வதி சப்போர்ட் பண்றேன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் சீரியஸ்லி பார்வதி மூளை எங்க போச்சு, மூளை இங்க விளையாட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் இந்த வாரம் கேக்குற கேள்வி. ஆனா இந்த இடத்துல நீங்க ஆதரியை பாராட்டணும். ஏன்னு சொல்லுங்க, அவங்க கேமுக்காக பார்வதி இதுதான் பார்வதி அதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க எதையுமே என்கரேஜ் பண்ணலன்றாங்க. இல்ல ஒரு பாரு உனக்கு வெளியில நல்லா இருக்கு, நீ இப்படியே கொண்டு போ, கமருதீன் கிட்ட கமருதீன் கிட்ட சேராத அப்படின்னு சொல்லி இருந்தா பார்வதி வந்து ஓகே உஷாராயிடுவாங்க. ஆனா அந்த இடத்துல ஆதிரியால பிளே பண்ண முடியாதுல. ஐயோ இவ முன்னாடி வந்துட்டானா. திவாகர் வெளியே போனதுக்கு வினோத் தான் காரணம் சொன்ன ஆதிரை ஏன் இத சொல்லல? வினோத்தை எக்ஸ்போஸ் பண்றாங்களாம் ஆதிரை. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நோட் பண்ணீங்களா? ஆதிரை வந்து திவாகர் வெளில போனதுக்கு நீங்களும் ஒரு காரணம், நீங்க தான் காரணம், நீங்களும் ஒரு காரணம். அவருக்கு வந்து நீங்க வந்து அவர் வாயை பிடிச்சி புடுங்க, நீங்க ஏமா ஓட்டு போட்ட எல்லாரும் தான் காரணம், நாமினேட் பண்ண எல்லாரும் தான் காரணம். அந்த ஆள் சும்மாவா இருந்தாரு? ஃபர்ஸ்ட் வீக் வந்து நாமினேட் பண்ணீங்க இல்லையா ஆதிரை, அந்த ஆதிரை எங்க போச்சு? ரம்யாவோட கேரக்டர் சொன்னாங்க. ஐயோ அதை மறந்துட்டேங்க. ஐயோ அற்புதமான கேரக்டருங்க அது.
அது ஏற்கனவே அவங்க தூங்கின்னு தான் இருப்பாங்க. இப்பவும் அவங்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குற மாதிரி கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. விட்டாங்களேங்க. அது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு இதே கொடுத்துட்டாங்க. தூங்குற மாதிரியே தான் நேத்து கொடுத்துருக்காங்க கால்ல எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. விழுந்தாங்க. பார்வதியோட கால்ல எல்லாம் விழுந்தாங்க. நான் அந்த இடத்துல அவ்வளவு என்ன பிரச்சனை? இந்த இடத்துல அப்படியே ரம்யா, இந்த இடத்துல எஃப்ஜே அப்படி பார்த்தேன். சாண்ட்ரா எஃப்ஜே, பார்வதி ரம்யா அப்படி பார்த்தேன் நான். அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த வீக் அவர் நல்ல கேப்டன்ற மாதிரி பேர் எடுத்தார்ல. அப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் யார் வேணாலும் யார் காலையில விழுந்துடலாம். ஆக்சுவலா இவ்வளவு தூரம் பிக் பாஸ் பேசிட்டு போயிருக்காரு. இதுக்கப்புறம் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு பிக் பாஸ் இவ்வளவு டென்ஷன் ஆனதுக்கெல்லாம் காரணம் கம்ருதீன் தான், பார்வதி தான், அரோரா தான், இல்ல எஃப்ஜே தான், இல்ல திவ்யா தான், நம்ம கிடையாதுன்ட்டு மறுபடியும் உள்ளக்க ஒரு காசிப் பண்ணிட்டு இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கத்தி சண்டை போட்டுட்டு தான் இருக்க போறாங்க. அவங்க சண்டை போடுறதுதான் கேம்னே நினைக்கிறாங்க. அது தப்புன்னு நான் சொல்றேன். நான் தயவு செஞ்சு சொல்றேன், ஹோஸ்ட் வந்து இந்த மைக் வந்து மறைச்சிட்டு பேசுறது, மைக் அவுத்து வச்சுட்டு பேசுறது, என்ன பேசுறாங்க? பேட்டரிய மாத்தி பேசுறது. என்னோட கேள்வி அந்த மைக்க மறைச்சு என்ன பேசுவாங்க? அது என்னன்னே எனக்கு தெரியல. தயவு செஞ்சு அத பண்ணவங்கள கண்டிப்பா கேட்கணும்ன்ற நானு. எதுக்கு மைக்? அதாவது இந்த வீக்கோட ஸ்டார்டிங்ல அரோரா அதை பண்ணாங்க. அரோரா வந்து இவர் வந்து மடியில படுத்துட்டு இருந்தாரு கம்ருதீன். அப்ப வந்து அரோராவோட மைக்கு கீழே இருந்தது. அது வாண்டடா தான் அவர் தள்ளிட்டு பேசினாரு. அப்பவும் வந்து சொன்னாரு, அரோரா உங்க மைக்க வந்து ஒழுங்கா மாட்டுங்கன்னு. அப்புறம் இந்த சைட்ல பார்வதி கூடவும் அவர் அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு. 2 பேருமே மைக்க சரி பண்ணுங்க, என்னன்னா முட்டாள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற அளவுக்கு அவர் கேட்டாரு. இத வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டாரு. அதுதான் சொல்றேன், மைக்க மறைச்சு பேசுற அளவுக்கு அப்படி என்ன ரகசியம் பேசுவாங்க? இதை 18 கண்டென்ட் பேசுவாங்க. 18ல ஏங்க ஓபனா பேசுறாங்களேங்க. பேசுவாங்களா? அதுதான் என்ன பேசுனாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனா அவங்க வாண்டடா அதை பண்ணிருக்காங்க. இருக்காதா? ஒரு ஷோக்கு வந்திருக்கோம், நம்மளுக்கு ஒரு மைக் மாட்டி விட்டுருக்காங்க. அந்த மைக் அதுதான் அவர் கேக்குறாரு. நம்ம அதேதான் அவர் கேக்குறாரு. நீங்க மைக்க கீழே இறக்கிட்டு சைலண்டா பேசினா கேமரா எல்லாம் கேப்சர் பண்ணாதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன முட்டாள் நினைக்கிறீங்களான்றாரு. இத கண்டிப்பா விஜய்ஸ் வந்து கேட்கணும். கடைசி பிக் பாஸே மன உளைச்சலுக்கு ஆளாக்கி நீங்க எல்லாம் பிக் பாஸ இழந்துட்டீங்க. இந்த வாரம் நான் சொல்றேன், பிக் பாஸ் அப்படியே பூ அப்படின்ட்டாரு. விஜய்ஸ் வந்து நான் 5 பக்கமும் துப்பணும்ன்ற. 5 பக்கமும் துப்புங்க, எல்லாரும் துப்புங்க. எனக்கு தெரியும் ஏதோ ஒண்ணு இந்த வாரம் நடக்க போகுது. ஏதோ ஒண்ணு தயவு செஞ்சு சார் ப்ளீஸ் சார், எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. எனக்கு யாருன்னா அடிக்கலாமான்னு இருக்கு உள்ள போய். அந்த மாதிரி எனக்கு கோவம் வருது. இந்த ஷோ எவ்வளவு பெரிய ஷோ, எப்படிப்பட்ட ஷோ. ரெட் கார்டு கொடுத்து தூக்குங்க சார். ரெட் கார்டு என்னால முடியலங்க, நிஜமாவே முடியல. அப்படி யாரையாவது ஒரு ஆள பண்ணுனாதான் இவங்களுக்கு அறிவு வரும் அப்படின்னு. அதுதான் நான் சொல்றேன், சீரியஸா அந்த செய்யுங்க சார். அப்பதான் உள்ள இருக்கவங்களுக்கு பயம் வரும். நம்ம இதெல்லாம் பேசியிருக்கோம், இதெல்லாம் பேசக்கூடாது, ரூல்ஸ்ல போட்டிருக்கதை நம்ம பேசவே கூடாது, அது ரொம்ப தப்பு. இதோட 3வது தடவைன்னு நினைக்கிறேன். 3வது 4வது தடவை மைக்க வந்துட்டு அதோட மைக் பேட்டரிஸ் எல்லாம் கலட்டி மாத்திட்டு பேசுறாங்க அப்படிங்கிற கமெண்ட் வந்தது. அதுதான் நான் சொல்றேன், ஏன் அதை பண்றீங்க? இந்த ஷோ எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியல. அதுதான் சொல்றேன், ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங்கோட ஒரு ஸ்ட்ரைக் கார்டாவது கொடுங்க சார். ஸ்ட்ரைக் கார்டு கொடுத்தா அடுத்தது அவங்க ரெட் கார்டு கொடுக்க முடியாது, அவங்க வெளில போற மாதிரி கொடுங்க. கமருதீனுக்குலாம் கண்டிப்பா ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும். பார்வதிக்குலாம் ஸ்ட்ரைக் கார்டு கொடுத்தே ஆகணும். அவங்களுடைய கேம் பிளே வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து கண்டிப்பா இந்த வீக் பிக் பாஸ்க்காக ஒரு நியாயம் கேட்கப்படணும். எனக்கு வந்து எல்லாம் பிக் பாஸ்லாம் எனக்கு தெய்வம் மாதிரி, நிஜமாவே சொல்றேன். இந்த ஷோ பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சீசன் 1ல இருந்து இப்ப வரைக்கும் அவருடைய வாய்ஸ்க்காக நான் அவ்வளவு அடிமை. அந்த வாய்ஸ் நம்மள ஏதோ ஒண்ணு பண்ணுது. ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக் அங்க கொடுத்தாலும் நம்மளுக்கு லைஃப்ல வந்து அது ஒரு லெசனா எடுத்துக்கிற அளவுக்கு அந்த குரல் நம்மளுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்குது. ஒரு அவ்வளவு விஷயம் இருக்கு. அப்படிப்பட்ட குரலை நீங்க எப்படி அசிங்கப்படுத்துவீங்க? கண்டிப்பா தயவு செஞ்சு கேளுங்க சார். கண்டிப்பா விஜய் சார் இதை பாப்பாரு, கேள்விகள் கேட்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். சனி ஞாயிறு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு திங்கட்கிழமை மக்களுக்கு என்ன நடந்திருக்கு, இது நடந்திருக்கலாமா நடந்திருக்க கூடாதா, எங்க தப்பு இருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி.